Hello student, welcome to UC Success Academy. இன்னைக்கு 12th metricல second chapterல 2.4 exerciseல இருக்கிற problems எல்லாமே discuss பண்ணலாம் வாங்க. So first question என்னது? So write the following Cartesian form. கீழ் காண்பவற்றை செவ்வக வடிவில் எழுதுக. Cartesian formனா என்னது? x plus iy. ஒரு மெய்யன் ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் இருக்கிற இந்த ஃபார்மை தான் நம்ம கார்டீசியன் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் வந்து பார் போட்டிருக்காங்களா, ஸோ இதுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னது? அந்த பாரை ஸ்ப்ளிட் பண்ணலாம். 5 + 9i இது என்னது? ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் என்ன அடிஷன் வருதா, 2 டேர்ம் இருக்குது. ஸோ 2 டேர்முக்கு செப்பரேட்டாக நம்ம அந்த பாரை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் பார் போட்டோன்னா அது என்ன ஆகுது? இதோடைய காஞ்சிகேட் எடுக்கணும். காஞ்சிகேட்னா அந்த இமேஜினரி நம்பருடைய சைன் சேஞ்ச் ஆகும். பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக சேஞ்ச் ஆகும். இந்த பாரை உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது ப்ளஸ் நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் ரியல் பார்ட்டை ஆட் பண்ணனா 5 + 2 becomes 7. இமேஜினரி பார்ட்டையும் ஆட் பண்ணால் -5i. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 10 - 5i / 6 + 2i. எப்போதுமே இந்த டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னா அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஸோ அதோட காஞ்சிகேட் என்னன்னா 6 - 2i. ஸோ அதோட காஞ்சிகேட்டால் நம்ம வந்துட்டு மேலேயும் கீழேயும் என்ன பண்ணுவோம்? மல்டிபிள் பண்ணுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே நியூமரேட்டரில் என்ன டேர்ம் இருக்குது? 10 - 5iன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எலிமினேட் பண்ணுறதுக்கு அதோடைய காஞ்சிகேட்டால. ஸோ காஞ்சிகேட் அப்படின்னா என்னது? இந்த இமேஜினரி டேர்முடைய சைன் சேஞ்ச் பண்ணி எழுதணும். இது பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் போட்டு எழுதணும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் போட்டு எழுதணும். ஸோ அதை வந்து நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ என்னன்னா இந்த கீழே இருக்கிற டேர்ம் என்னது? a + b a - b ஃபார்முலா படி இருக்கு. ஸோ அது வந்து என்னது? a² - b² இந்த ஃபார்முலா படி இப்படி வந்துடும். ஸோ i² -1 வந்துடும். ஸோ which is equal to -4 -4 becomes +4 வந்துடும். அது வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இது 10 × 6 becomes 60. 10 × 2i becomes -20i. Next -5i × 6i becomes -30i. Next -5i × -2i வந்து -5 - 2 becomes 10. i² becomes -1. So which is equal to என்னது? -10 வருது. Equal to 50. மேலே வந்து 60 - 10 becomes 50. -20 -30 times of i becomes -50 times of i. Divided by denominator எப்படி இருக்கு? 36. இது வந்து 2i the whole squareன்றது -4 வந்திருக்கும். ஸோ minus into minus becomes +4 which is equal to 50 - 50i divided by 14 வருது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணனா 50 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 1 - i divided by 14 வந்துருக்கும். இது கேன்சல் ஆகி நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு என்னது? 5/4 × 1 - i. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 3iக்கு என்ன போட்டிருக்காங்க? பார் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 1/2 - i. ஸோ இந்த 3iக்கு பார் எடுத்தோன்னா என்னது? ஒரு பார் உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது அதில் இருக்கிற இமேஜினரி டேர்முக்கு நம்ம நெகட்டிவ் எழுதும். ஸோ -3i. ஸோ இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி டினாமினேட்டரில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது அப்படின்னா டினாமினேட்டரில் இமேஜினரி டேர்ம் இருக்குன்னா அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு அதோட காஞ்சிகேட்டால். ஸோ இது வந்து இதோட காஞ்சிகேட் எனக்கு 2 + i இருக்குது. இதோட காஞ்சிகேட்டால் மல்டிபிள் பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் அதோட காஞ்சிகேட்டால் மல்டிபிள் பண்ணும்போது இது -3i ப்ளஸ் நியூமரேட்டர் 2 + iன்னு இருக்குது. டினாமினேட்டர் 2² - i² இருக்கும். which is equal to 3i -3i plus 2 + i divided by 4 -1 becomes +5 வரும். ஸோ -3i plus 2 + i divided by 5 வருது. இப்போ இதை வந்து எல்சிஎம் எடுக்கும்போது -15i plus 2 + i divided by 5 இருக்குது. which is equal to -14 times of i. எப்போதுமே ரியல் நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதணும். அதனால் 2 - 14 times of i divided by 5. இதுதான் வந்துட்டு என்னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். if z is equal to x + iy find the following.
அப்படின்னு சொல்லிட்டு z equal to x plus iy எனில் கீழ்காண்பவைகளின் செவ்வக வடிவினை காண்பன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நல்லா ரீட் பண்ணணும். இசட்டோட வேல்யூ எக்ஸ் பிளஸ் ஐஒய்ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது ரியல் பார்ட் ஆஃப் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட்டு 1/z வந்து சால்வ் பண்ணுறீங்க. சரியா, 1/z அப்படின்னா என்னது, 1/x plus iy. ஏன்னா இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஐஒய் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு டினாமினேட்டரில் இமேஜினரி டேர்ம் இருக்குன்னா அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு அதோடைய காஞ்சுகேட்டால் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ ஐஒய் இது எக்ஸ் மைனஸ் ஐஒய் மேலே இங்கே வந்து 1 தான் இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ என்னது, இது a + b a - b ஃபார்முலா படி இருக்குது. டைரெக்டாக x² + y² எடுத்துக்கலாம். ஏன்னா மைனஸ் i²ன்றது -1 வந்துடும். x² - y² தான் ஃபார்முலா. ஸோ அதில் -1 மல்டிபிள் ஆகும்போது x² + y² வந்துடும். ஸோ மேலே இருக்கிற டேர்ம் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஸோ இங்கே வந்து ரியல் பார்ட் ஆஃப் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரியல் பார்ட் ஆஃப் அப்படின்னு எடுக்கும்போது ரியல் பார்ட் ஆஃப் 1/z அப்படின்னா, ஸோ மேலே என்ன டேர்ம் இருக்குது, x/this term - iy/this term. ஸோ x/ ரியல் பார்ட் இது மட்டும் தான். ஸோ இதுதான் வந்துட்டு என்னது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரியல் பார்ட் ஆஃப் iz பார். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, z பாரை கேல்குலேட் பண்ணுறீங்க. z இப்போ கிவன் z is equal to x plus iy. அப்போ z bar is equal to x minus iy. ஓகேவா, x minus iy. இப்போ என்ன பண்ணணும், i of z bar எடுக்கிறீங்க. ஸோ i x minus iy எடுத்தோன்னா என்ன ஆகுது, xi இது மைனஸ் ஐன்றது ப்ளஸ் ஒய்யாக மாறிடுது. -i² வரும். ஸோ ப்ளஸ் ஒய்யாக மாறிடுது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ரியல் பார்ட் ஆஃப் iz தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரியல் பார்ட் ஆஃப் iz bar is equal to y. தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இமேஜினரி ஆஃப். ஸோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3z + 4z bar - 4i. ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 3z + 4z bar - 4i ஈக்குவல் டு 3 × x plus iy plus 4 × z bar. x minus iy minus 4i இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க, 3x plus i 3y plus 4x minus i 4y minus 4. என்ன பண்ணுறோம், ரியல் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒரே பக்கமாக எடுத்துக்கிட்டோம். ஸோ 3x plus 4y plus i இருக்கிற டேர்ம்லாம் ஒரே சைடு எடுத்தோன்னா, ஐயை காமனாக எடுத்தோன்னா என்ன வருது, 3y minus 4y minus 4. ஸோ 3x plus 4y plus I into 3 times of y minus 4 times of I. Y வந்து என்ன வருது, minus y minus 4. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இமேஜினரி பார்ட் ஆஃப் 3z plus 4z bar minus 4i தான் கேட்டிருக்காங்க. which is equal to இமேஜினரி பார்ட்னா i டேர்ம் இருக்கிறது, இந்த i ஃபேக்டர் இருக்கிற டேர்ம் தான் வந்துட்டு இந்த இமேஜினரி பார்ட். which is equal to இந்த -y - 4. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், if z1 is equal to 2 minus i and z2 is equal to -4 plus 3i, find the inverse of z1 z2 and z1/z2. ஸோ இதில் வந்து இன்வர்ஸ்ன்னு கேட்டோன்னா என்ன கேட்டிருக்காங்க, z1 z2 the whole inverse கேட்டிருக்காங்க. இதை z1/z2 the whole inverse கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதே கொஸ்டின் தமிழில் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள், z1 is equal to 2 minus i மற்றும் z2 is equal to -4 plus 3i எனில் z1 z2 மற்றும் z1/z2வின் நேர்மாறை காண்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எப்போதுமே கிவன் எடுத்து எழுதிடணும். z1 is equal to 2 minus i, z2 is equal to -4 plus 3i. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் z1 z2 கால்குலேட் பண்ணுறேன். ஸோ அப்படியே என்ன பண்ணணும், கொடுத்துருக்குற z1ஐயும் z2வையும் அப்படியே அப்ளை பண்ணி இப்போ மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 2 × 2 டேர்மையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணும் போது என்ன ஆகுது, 2 × -4 becomes -8, 2 × 3i becomes plus 6 times of i, minus i × -4 becomes plus 4i, minus i × plus 3 becomes minus 3 times of i square equal to இது -8 plus 10i. இது என்ன வருது,
I ஸ்கொயர்னு வருதா, I ஸ்கொயர் வந்து -1, அப்போ -3 × -1 which is equal to என்னது +3 மாதிரி இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 11 + 10i வரும். ஸோ -8 இது ப்ளஸ் தானே வருது, அப்போ -5 + 10i வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ இதோட இன்வர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. the whole inverse equal to 1/. ஸோ அந்த டேர்மை வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறோம். இன்வர்ஸ்னா அந்த டேர்ம் டினாமினேட்டரில் வருது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரிக்கு ஒரு இமேஜினரி டேர்ம் டினாமினேட்டரில் வந்தால் அதோடைய காஞ்சுகேட்டால், ஸோ அந்த இமேஜினரி டேர்முடைய சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ -10i divided by -5 + 10i into -5 -10i. ஸோ எடுத்திங்கன்னா -5 - 10i divided by -5 the whole square டைரெக்டாக +10 the whole squareன்னு எடுத்துக்கோங்க. which is equal to டைரெக்டாக 5 காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா 1 - 2i divided by 25 + 100 which is equal to 5/125 1 - 2i. ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணோன்னா 25 வருது ஈக்குவல் டு 1 - 2i divided by 25. இது வந்து என்னது Z1 Z2 the whole inverse. இப்போ Z1 by Z2 the whole inverse calculate பண்ண ஃபஸ்ட்டு Z1 by Z2 calculate பண்ணிடலாம். ஸோ 2 - i divided by 4 -4 + 3i. ஸோ சொன்ன மாதிரிக்கு இதோட டினாமினேட்டரில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய காஞ்சுகேட்டால் மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணணும். -4 - 3i. ஸோ இங்கே 2 - i -4 -3 ஈக்குவல் டு டினாமினேட்டர் என்ன ஆகிடும், கொடுத்துருக்க டேர்முடைய ஸ்கொயருடைய அடிஷன் சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் கிவன் டேர்ம். ஸோ வந்துட்டு என்னது 3 ஸ்கொயர் அப்படின்னு வந்துருக்குன்றதை பார்த்துக்கணும். ஸோ 2 × -8 2 × -4 becomes -8 -6i + 4i மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்துட்டு என்னது +3 வருது. ஓகேவா. I ஸ்கொயர் வந்துட்டு -1 வரும். ஸோ வந்து ஆல்ரெடி ப்ளஸ்ஸு, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வருது. +3 × I ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ I ஸ்கொயரோட வேல்யூ நெகட்டிவில் வரும், அதனால இதை எடுத்துக்கலாம். ஸோ -3 வருது விச் இஸ் ஈக்குவல் டு -11 - 2i divided by 16 + 9 which is equal to -11 - 2i divided by 25. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இதோடைய இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. Z2 the whole inverse equal to 25 - -11 - 2i. ஸோ என்ன பண்ணுறோம், இதோட காஞ்சுகேட்டால் மேலே கீழே மல்டிபிள் பண்ணுறோம். which is equal to 25ஆல் இது மல்டிபிள் ஆச்சுன்னா 275 -275 + 50i divided by -11 the whole square + 2 square which is equal to -275 + 50i divided by 121 + 4 125 வருது equal to 125 1/125 into -275 + 50. 25ஆல் பண்ணோன்னா இது எவ்வளோ டைம்ஸ் வருது, 11 டைம்ஸ் தானே வந்தது. இப்போ 25 தானேங்க. ஸோ 25 டைரெக்டாக வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணோன்னா 1/5 ஆஃப் அப்படின்னு வந்துடும். ஸோ 1/5 ஆஃப் 25 சரி -11 + 2 the answer. ஓகேவா. Next question. The complex numbers u, v and w are related by 1/u is equal to 1/v plus 1/w. If v is equal to 3 - 4i and w is equal to 4 + 3i. Find u in Cartesian form. ஸோ இதே கொஸ்டினில் தமிழில் எப்படி இருக்கும், கலப்பெண்கள் u, v மற்றும் w ஆகியன 1/v is equal to 1/u is equal to 1/v plus 1/w என்றவாறு
தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. b is equal to 3 minus 4i மற்றும் w is equal to 4 plus 3i எனில் u ஐ செவ்வக வடிவில் எழுதுக. ஸோ என்னன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரிலேட் ஆகிருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்தாச்சு. கிவனை ஃபஸ்ட்டு எப்போதுமே எடுத்து எழுதிடணும். ஈக்குவல் டு 1/b ப்ளஸ் 1/w அண்ட் வந்துட்டு பியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 minus 4i, w-ஓட வேல்யூ 4 plus 3i. ஸோ என்ன கேல்குலேட் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு 1/u இதோடைய கார்ட்டீசியன் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1/3 மைனஸ் அவங்க வந்துட்டு யூவோட கார்ட்டீசியன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. அப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் திஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். 3 minus 4i plus 1/4 plus 3i ஈக்குவல் டு என்ன பண்ணோம் டைரெக்டாக இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துடுங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரால் பண்ணுறதை காட்டிலும் இதை எல்சிஎம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ணோம் அதோட கான்ஜுகேட்டில் பண்ணோம். ஸோ இந்த டேர்ம் டோட்டலாக ஆட் ஆகுது. ஸோ டினாமினேட்டர் இப்போ வந்துட்டு என்னது எல்சிஎம் எடுத்தோன்னா இந்த ரெண்டு டேர்மையும் டைரெக்டாக நம்ம மல்டிபிள் பண்ணிவிட்டு இது இந்த பக்கம் நியூமரேட்டரில் ஆட் ஆகுது, இது இந்த பக்கம் வருது. ஸோ இப்போ என்னது நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணால் 4 plus 3ன்றது 7, 3 minus 4ன்றது -i டிவைட் பை 3 into 4 வந்து 12, 3 into plus 3i plus 9i minus 4 into equal to minus 16i next minus 12i square வரும். So equal to 7 minus i divided by இது வந்து என்னது ப்ளஸ் 12 ஆகிடும். ஸோ 24 minus 7i 12 plus 12 ஓகேவா. ஐ ஸ்கொயர்ன்றது -1 வந்துருக்குமா, -1 into -12 becomes 12. ஸோ 12 plus 12 24 minus 7i வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் இதில் இருக்கிற இப்போ இது வந்து என்னது 1/u. இப்போ u is equal to அப்படியே என்ன பண்ணுங்க ரெசிப்ரோக்கல் எடுத்துடுங்க. 7i divided by 7 minus ரெசிப்ரோக்கல். அப்போ இது டினாமினேட்டருக்கு வந்துடும், இது நியூமரேட்டருக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ணணும் u சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ 24 minus 7i கீழே இருக்கிற இமேஜினரி டேர்மை எலிமினேட் பண்ணுறது அதோடைய கான்ஜுகேட்டால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம் மல்டிபிள் பண்ணியிருப்போம். இஸ் ஈக்குவல் டு ஸோ 24 into 7 28, then 2 14 to 168 next minus 49i next minus 7i i square 24 into plus 24i multiple பண்ண வைட்டேன். ஸோ ஈக்குவல் டு 49 plus 1 i square equal to minus of minus 1 becomes plus 1 வந்திருக்கும். ஈக்குவல் டு இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது பாருங்க, இது வந்து என்னது ப்ளஸ் 7 வருது. ப்ளஸ் 7னா 175 minus 25i divided by 15 வருது. ஸோ 1/50. ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம் 25 காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா 1/50 ஆஃப் 25 எடுத்தோன்னா எவ்வளோ வருது 7 times வருது. 7 minus i divided by ஸோ டிவிஷன் இதில் வராது. ஸோ இது கேன்சல் பண்ணனா 2 வருது. ஸோ 1/2 ஆஃப் 7 minus i இதுதான் வந்துட்டு என்னது யூவோடைய கார்ட்டீசியன் ஃபார்ம். நெக்ஸ்ட் கொஸ்டின், prove the following properties z is real if and only if z is equal to z bar. ஸோ அதில் கீழ்காணும் பண்புகளை நிறுவுக. z ஒரு மெய்யெண் என இருந்தால் மட்டுமே z is equal to z bar. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துட்டு மற்றும் இது இந்த ரெண்டையும் நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எந்த ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் z is equal to x plus iy. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க z equal to z bar அப்படின்னு எடுத்தோன்னா இப்போ x z equal to இதுன்னா z bar is equal to x minus iy. அப்போ இவங்க கண்டிஷன் படி என்னது z equal to z bar அப்படின்னா x plus iy is equal to x minus iy. ரெண்டு ஈக்குவலாக இருக்கிற கண்டிஷன் படி எடுத்துகிட்டு வந்தால் எல்லாத்தையும் ஒரே பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது iy minus x plus iy equal to 0. ஸோ இதில் minus x plus x கேன்சல் ஆகி 2 times of iy is equal to 0. அப்போ y is equal to என்னது இந்த 2i இந்த பக்கம் வந்ததுன்னா equal to 0 ஆகிடுது.
அப்போ இதில் வந்துட்டு என்னது எந்த கண்டிஷனில் இது வருது? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் வந்துட்டு என்னது இசட் வந்துட்டு ரியல் நம்பர்ஸாக இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்துட்டு என்ன பண்ண இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் பார் அப்படின்றத போட்டுருங்க. ஸோ இசட் இஸ் ரியல் எழுதிடுங்க. இசட் இஸ் ரியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் z is equal to z bar. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்கு? ரியல் ஆஃப் z is equal to ஜெனரலா z ன்னு கொடுத்திருக்கிறதுல ரியல் பார்ட் என்னது x. அதே மாதிரி இமேஜினரி ஆஃப் z இமேஜினரி பார்ட் என்னது y. ஸோ அது மட்டும் தான் நம்ம மைண்ட்ல கீப் பண்ணணும். அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? ரியல் பார்ட் ஆஃப் x z is equal to z plus z. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? z plus z bar divided by 2 கால்குலேட் பண்றேன். z என்னது x plus iy. z bar என்னது x minus iy divided by 2 which is equal to 2x by 2. என்ன என்னது இது கேன்சல் ஆயிடுது. which is equal to x. அப்போ xன்றது என்னது ரியல் பார்ட் ஆஃப் z. ஓகேவா? வெரிஃபை பண்ணியாச்சா? அதே மாதிரிக்கு இப்போ இந்த இதில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா என்னது z minus z bar divided by 2y எடுக்கிறீங்க. ஸோ x plus iy minus x plus iy divided by 2iன்னு இருக்கு. ஸோ இது என்னது x கேன்சல் ஆகிடு. 2 times of iy divided by 2iன்னு வரும்போது 2i 2i கேன்சல் ஆகி which is equal to yன்னு வருது. which is equal to the imaginary part of z. Hence, verified and put it. Next question. Find the least value of the positive integer n for which root 3 plus I the whole power n is real or purely imaginary. இதே கொஸ்டின் தமிழில் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. ரூட் 3 பிளஸ் ஐ த ஹோல் பவர் n ஆனது எண்ணின் எந்த மீச்சிறு மிகை முழு எண் மதிப்புகளுக்கு மெய் முழுவதும் கற்பனை எண்களாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ரூட் ஆஃப் 3 பிளஸ் ஐ த ஹோல் பவர் n கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ எப்போதுமே இப்படி ஒரு டேர்ம் கொடுத்து ஓகேவா n இந்த பவர் n வருதுன்னா இந்த உள்ள இருக்கிற டேர்மை போலார் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணலாம். போலார் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இது போலார் ஃபார்மில் ஜென்ரலாக சொல்லுவோம். ஸோ இப்போ r இன்ட்டு ஸோ இப்போ இதில் இருக்கிற ஆர் வேல்யூவும் தீட்டா வேல்யூவும் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை பார்க்கணும். ஸோ ஜென்ரலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னது எக்ஸு ப்ளஸ் ஐ ஒய்ன்னு இருக்கும். ஸோ எக்ஸுன்றது ரியல் வேல்யூ, இமேஜினரி வேல்யூ. இங்கே ரியல் வேல்யூ என்னது ரூட் 3, இமேஜினரி வேல்யூ என்னது இங்கே 1 இன்ட்டு ஐன்னு இருக்குன்னு அர்த்தம். 1. ஸோ ஆர் எப்படி கால்குலேட் பண்ணோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ இங்கே ரியல் வேல்யூ வந்து ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் which is equal to 3 plus 1 equal to root of 4 which is equal to 2. அப்போ ஆரோட வேல்யூ என்னது 2. அதே மாதிரி தீட்டா வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் இது ஆர்குமெண்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் 1 டிவைட் பை 1 தானே இங்கே இருக்கு. ஸோ 1 தென் டிவைட் பை ரூட் 3. ஸோ tan எந்த தீட்டாவில் 1/√3 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரியில் தான் வரும். ஸோ 30 டிகிரியை நம்ம எப்படி எழுதலாம்னா 5/6 180 டிவைட் பை 6ன்னு போட்டு பார்த்தோன்னா 180 6ஆல் டிவைட் ஆகும்போது 30 டிகிரின்னு வருது. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 5/6. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஆர் வேல்யூவையும் தீட்டா வேல்யூவையும் இந்த எக்ஸ்பிரஷனில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ரூட் 3 ப்ளஸ் ஐன்றத போலார் ஃபார்மில் நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி எழுதணும்னா இந்த ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த போலார் ஃபார்ம் அப்படின்றத எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரூட் 3 ப்ளஸ் ஐன்ற டேர்மை போலார் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணும்போது ஆருக்கு பதிலாக என்ன வருது 2 வருது. நெக்ஸ்ட்டு தீட்டாக்கு பதிலாக காஸ் 5/6 ப்ளஸ் ஐ சைன் 5/6. எந்த லீஸ்ட் வேல்யூன்னு சொல்லுங்க, எந்த மினிமமான வேல்யூவில் அது வந்து இந்த கொடுத்துருக்கிற இந்த எக்ஸ்பிரஷன் பியூர்லி ரியலாகவும் பியூர்லி இமேஜினரி பார்ட்டாகவும் இருக்கும்ன்றதை கேட்டிருக்காங்க. பட் இங்கே கிவன் எக்ஸ்பிரஷன் த ஹோல் பவர் n அப்படின்னு வருது. அப்போ இந்த ரூட் 3 ப்ளஸ் ஐ த ஹோல் பவர் n இருக்குன்னா டிமாவின்னு ஒரு தியரம் இருக்குது.
ஸோ அந்த தியரம் படி இந்த n கேன் மல்டிப்ளை வித் த ஆங்கிள். ஸோ 2r cos pi by 6 plus I sin pi by 6 the whole power n இருக்கா. ஸோ இந்த n can multiply with the angle which is equal to cos n pi by 6 plus I sin n pi by 6. இப்போ என்னன்னா நம்ம திங்க் பண்ணோம். ஸோ ஒருவேளை என்னோட வேல்யூ இந்த காஸ் எப்போ 0 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் பை பை 2ல் 0 வரும். அதே மாதிரி சைன் 0லையோ அல்லது பையிலையோ நம்மளுக்கு வந்துட்டு என்னது 0 வரும். இதை தான் நம்ம தெரிஞ்சுருக்கோம். ஒருவேளை இந்த டேர்ம் ஃபுல்லாக இல்லைன்னா இந்த எக்ஸ்பிரஷன் என்னது ரியல் டேர்ம் மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் ரியல் டேர்ம், இதுதான் ஐ பக்கத்தில் வர்ற டேர்ம் தான் இமேஜினரி டேர்ம். ஒருவேளை இந்த டேர்ம் ஃபுல்லாக இல்லைன்னா அது வந்து என்னது அப்போ இந்த டோட்டல் எக்ஸ்பிரஷன் என்னது இமேஜினரி டேர்மாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இது வந்து எப்போ 0 வரும்னா பை பை 2ன்னு வரும்போது 0 வரும். அப்போ n பை பை 6ன்னு எப்போ பை பை 2வாக வரும்? இங்கே இருக்கிற டேர்ம் ஈக்குவல் டு பை பை 2க்கு எப்போ ஈக்குவல் ஆகும்? இந்த பை பை கேன்சல். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 6 பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 3ன்னு வருது. அப்போ என்னுக்கு பதிலாக நீங்கள் 3 அப்ளை பண்ணால் 3 பை பை 6 விச் இஸ் ஈக்குவல் டு என்னது பை பை 2ன்னு வருதா? இந்த மாதிரிக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் திங்க் பண்ணி எழுதணும். ஸோ காசோட வேல்யூ 0 வரும். அப்போ when n is equal to 3, ஓகேவா, n is equal to 3னா இந்த எக்ஸ்பிரஷன் அப்போ என்னது √3 plus I the whole power n is equal to என்னது 2 into cos 3 pi by 6 plus I sin 3 pi by 6 எடுத்தோன்னா என்ன ஆகுது பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இமேஜினரி டேர்ம் தானே. ஸோ என்னோட வேல்யூ 6 எடுத்துக்கோங்க. 6 எடுத்தோன்னா என்ன ஆகுது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அவங்க ரியல் பார்ட் தானே கேட்டிருக்காங்க, அதனால் ரியல் கால்குலேட் பண்ணிட்டு தென் இமேஜினரிக்கு போகலாம். ஸோ என்னோட வேல்யூ 6 இருந்தால் 6 by 6 காஸ் பை டிகிரி ஈக்குவல் டு என்னது காஸ் பை வந்து -1 ஓகேவா ப்ளஸ் 0 I0ன்னு வந்திருக்கும் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த -2ன்ற ஒரு ரியல் டேர்ம் தான் வரும். அதனால் when n is equal to 0 இதான் இருக்கிறதுல லீஸ்ட் வேல்யூ. when n is equal to 0 the given √3 plus I the whole power n is real. அதே மாதிரி when n is equal to 3 அந்த மாதிரி திங்க் பண்ணணும். நம்ம வந்துட்டு இந்த டேர்முக்கு ஆன்சர் வரணும் போது இது 0 வரணும். ஸோ அந்த மாதிரிக்கு ஸோ n is equal to 3 அப்படின்னா அப்போ என்ன ஆகுது √3 plus I the whole power n is equal to 2 into cos 3 pi by n பதிலாக 3 pi by 6 போடுறோம் ப்ளஸ் I sin எனக்கு பதிலாக 3 pi by 6 எடுத்தோன்னா இது என்ன ஆகுது பை பை 2 வருது, இன்னும் பை பை 2 வருது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் பை பை 2ஓட வேல்யூ 0 ப்ளஸ் I sin பை பை 2ஓட வேல்யூ 1. ஸோ ஈக்குவல் டு என்னது 2iன்றது ஆன்சராக வருது. ஸோ when n ஈக்குவல் டு 3ஆக இருந்ததுன்னா இதான் லீஸ்ட் வேல்யூ. இந்த 3ல் வந்துட்டு என்னது √3 plus I the whole power n வந்துட்டு என்னது இஸ் பியூர்லி இமேஜினரி. பியூர்லி இமேஜினரினா ஒன்லி இமேஜினரி டேர்ம் மட்டும்தான் இருக்கும்னு அர்த்தம். செவன்த் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் பின்வருவனவற்றை நிறுவுக ஷோ தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து இஸ் பியூர்லி இமேஜினரி என்பது முழுவதும் கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ முழுவதும் கற்பனையாக இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரையும் அதோடைய கான்ஜுகேட்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2ன்னு போட்டோன்னா அதுதான் வந்துட்டு என்னது பியூர்லி இமேஜினரிக்கு உண்டான கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இல்லாட்டினா இந்த ரெண்டை ஆட் பண்ணும்போது பியூர்லி இமேஜினரி எப்போ இருக்கும் எக்ஸு அதாவது எக்ஸு ப்ளஸ் ஐஒய் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஐஒய்யாக இருந்தால் மட்டும்தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ என்னது இது வந்து மைனஸ் ஆஃப் இசட் பாருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படி பார்த்தா. ஸோ இந்த நம்பர் வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் மைனஸ் ஆஃப் இசட் பார். மைனஸ் ஆஃப் இசட் பார்னா என்னது எக்ஸ் மைனஸ் ஐஒய். இந்த மைனஸ் வந்து உள்ள மல்டிபிள் ஆகும்போது மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஐஒய்னு இருக்கும். ஸோ இதான் என்னது பியூர்லி இமேஜினரிக்கு உண்டான கண்டிஷன். ஸோ ஒரு இசட்னு இருக்குன்னா இசட்டும் மைனஸ் இசட் பாரும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அது பியூர்லி இமேஜினரிக்கு உண்டான கண்டிஷன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, அந்த பவர் இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது 2 plus I √3 the whole power 10 minus 2 minus I √3 the whole power 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த டோட்டலை நான் வந்து இசட்னு எடுத்துக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா இசட் இஸ் ஈக்குவல் டு நம்ம கண்டிஷன் படி என்னது இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார்னு
ப்ரூஃப் பண்ணாலே போதும். அப்போ இந்த கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனை நான் இசட்னு எடுத்துட்டேன்னா இப்போ நான் இசட் பார் கால்குலேட் பண்ண போகிறேன். இசட் பார் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஸோ இந்த கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனுக்கு டோட்டலாக நீங்கள் பார் கொடுத்துடணும். ஸோ டோட்டலாக நம்ம பார் போட்டோம் அப்படின்னா, ஸோ இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்படி அடிஷன் சப்ட்ராக்ஷனில் 2 டேர்ம் இருக்குன்னா நம்ம பாரை செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ 2 + i√3 the whole power 10 இதுக்கு செப்பரேட்டாக பாரு, நெக்ஸ்ட்டு இதுக்கு செப்பரேட்டாக பாரு. இப்போ இதுலேயும் வந்துட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்படி பவர்ஸ் இருந்ததுன்னா பவரும் இந்த பாரும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார் ஃபஸ்ட்டு போட்டு தென் வந்து பவர் போடுறோம். பார் ஃபஸ்ட்டு போட்டு தென் பவர் போடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அந்த பாரை இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு அப்ளை பண்ணும்போது ஸோ அது என்ன ஆகுது? 2 - i√3 வருது, பவர் 10. நெக்ஸ்ட்டு இது 2 + i√3 பவர் 10 வருது. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், நெகட்டிவ் ஒன்று வெளியில் எடுத்தேன்னா இது என்ன ஆகுது? இது பாசிட்டிவாக மாற்று. 2 + i√3 the whole power 10 இது நெகட்டிவ் டேர்மாக மாற்று. 2 - i√3 the whole power 10. ஸோ இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? மைனஸ் ஆஃப் இசட் பாருக்கு ஈக்குவலாக இருக்கா? நான் டோட்டலாக இதை இசட்னு எடுத்தேன்னா இதில் பார் போட்டு இப்படி எடுக்கும்போது மைனஸ் ஆஃப் இசட் பார் அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ வந்துட்டு ஹென்ஸ் இந்த எக்ஸ்பிரஷனை எழுதி இட் இஸ் பியூர்லி இமேஜினரின்னு எழுதிட வேண்டியதான். ஹென்ஸ் வந்துட்டு என்னது? பியூர்லி இமேஜினரின்னு எழுதிடும். The given expression is purely imaginary. அடுத்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடு. 7th ப்ராப்ளமில் செகண்ட் ரோமன் லெட்டர். ஸோ கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணணும். ரீட் பண்ணும்போது என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கேயும் பவர் 12 தான் இருக்குது, பவர் 12 தான் இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிற எக்ஸ்பிரஷன் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் ரெண்டையுமே செப்பரேட்டாக பண்ணணும். எப்போதுமே பவர் இருக்குனாலே போலார் ஃபார்ம் மாற்றி நம்ம அதை வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் இதை செப்பரேட்டாக பண்ணணும், இதை செப்பரேட்டாக பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு டேர்மை நீங்கள் பண்ணும்போது 7i/9 + i இருக்கா? ஸோ அதை என்ன பண்ணுறீங்க? 19 - 7i/9 + i into 9 - i/9 - i which is equal to denominator 9² + 1² வந்துடும். Numerator 19 into 9 81 remaining 8 171 minus 63i minus 19i plus 7i² இருக்கும். ஸோ ஈக்குவல் டு 171 minus இந்த 7i²ன்றது -7 வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு minus 63 into 19 82i divided by என்னது 81 + 1 which is equal to இதை சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ வருது? 164 minus 82i divided by 82 அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த 82ஆல் கேன்சல் ஆச்சுன்னா இது 2 times minus i divided by ஸோ 2 times minus i மட்டும் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த இருக்கிற எக்ஸ்பிரஷன் என்னது? 20 minus 5i divided by 7 minus 6i. ஸோ இப்போ இதுக்கு அதே மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ டைரெக்டாக வந்துட்டு நம்ம என்னது ரெண்டு ரியல் பார்ட் என்ன வரும்? 20 into 7 வந்துட்டு 140. நெக்ஸ்ட்டு -5i + 6i வந்து இது +13 வந்திருக்கும். நான் -30 i² வந்து -1 வந்திருக்கும் +30. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐயா காமனாக வழியில் எடுத்தோன்னா மைனஸ் வந்துட்டு இது -35 6i into 20 becomes +120 divided by 49 7² plus 36 equal to denominator 85 வருது, numerator 170 plus 85 equal to 35. ஓகேவா? ஈக்குவல் டு ஸோ 85லாம் கேன்சல் பண்ணால் இது வந்து 2 + i வருது.
அப்போ given நம்பரை இப்போ எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் 90 minus 7i by 9 plus I the whole square so whole power 12 plus 20 minus 5i by 7 minus 6i the whole power 12 ஸோ இதில் இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணால் 2 minus iன்னு வரும் whole power 12 plus 2 plus I the whole power 12 வந்துருக்கு ஸோ இப்போ இதை நீங்கள் எனது இசட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா z2 z is equal to 2 minus I the whole power 12 plus 2 plus I the whole power 12 எடுத்துட்டிங்கன்னா z bar is equal to z2 z பாரும் ஈக்குவலாக இருந்தால் இதுதான் எனது எனது பியூர்லி ரியலுக்கு உண்டான கண்டிஷன் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இதுக்கு z bar ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுறேன் ஸோ 2 minus I the whole power 12 plus 2 plus I the whole power 12 இதுக்கு என்ன பண்ணுறோம் பார் போடுறோம் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரிக்கு 2 minus I the whole power 12க்கு செப்பரேட் பார் எடுத்துருங்க ரெண்டு டேர்முக்கும் செப்பரேட் பார் எடுக்கிறோம் நெக்ஸ்ட்டு இந்த பாரை வந்து பவருக்குள்ளே எடுத்துகிட்டு வரோம் பவரையும் பாரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு பார் வந்து உள்ளே அப்ளை பண்ணும்போது இது 2 plus I மாறுது ஸோ ஹோல் பவர் 12 இது 2 minus I மாறுது ஹோல் பவர் 12 விச் இஸ் ஈக்குவல் டு இந்த இசட்டு அப்போ இசட்டும் இசட் பாரும் ஈக்குவலாக இருக்குதுன்னா இஸ் த ரியல் சரியா என்ன ஸ்டூடெண்ட் புரிஞ்சதுங்களா இது மாதிரி நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்